ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபர் டெய்லரிங். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து இதை கட் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். நீங்கள் அதை போய் நான் எப்படி இதை கட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் வீடியோவை போய் பாருங்கள். இதை இப்போ நான் எப்படி தைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக தைக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டுருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லியும் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு நைட்டி வீடியோ, வேறு சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஃப்ராக்கு, பெட்டிகோடு தைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நான் அந்த சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். டெய்லியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு நான் தைக்கிறேங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக லைனிங் எப்படி நம்ம தைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா துணிகளெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு, நான் அதுக்கடுத்து இந்த கீழே உங்களுக்கு எப்படி பட்டி நான் தைக்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம எல்லாம் தைச்சி முடிச்சிட்டோம்ல. இனி இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு இன்ச்சு விட்ருக்கோம்ல, இதை வந்து இந்த பீஸ் வச்சு நம்ம அடித்து திருப்பணும். இதை நான் இப்போ எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இப்போ நான் தச்சு எடுத்துட்டேன். இது இப்போ மேலே வந்து ஒரு சின்ன தையல் போட்டுருவோம். நம்ம தைச்சிட்டோம். இதை எப்படி திருப்பணும்னா, எனக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்ச் இருக்கா, இதை உள்ளே மடிச்சுட்டு, இது எதனால் இந்த ஒரு இன்ச்சு விட்ருக்கேன்னா, இது நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நமக்கு பேக் சைடு வந்து நல்லா பெல்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஃபியூச்சர் நம்ம தைச்சி விட்றோம். இப்போ அவ்வளோதான், நம்ம இந்த பெல்ட்டு தைச்சி எடுத்துட்டோம். இனி என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம இப்போ எப்படி தைக்க போகிறோம்னா, இதை இப்போ நம்ம சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம தைச்சிட்டு நான் உங்களுக்கு இப்போ நம்ம கஃப் அளவு நம்ம எப்படி பிடிக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுற்றி நம்ம தைச்சி விட்டுக்கிடுவோம். நம்ம சுற்றி இதெல்லாம் நம்ம லைனிங்லாம் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நான் இது எப்படி உங்களுக்கு நான் டாட் பிடிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை கட் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், எப்படி கட் பண்ணணுங்கிறது. இங்கே நான் ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கணும். இங்கேருந்து இங்கே ஒரு 2.25 வச்சுருக்கோம். சரியா, 2.25 வச்சுருக்கோம். அப்போ இந்த 2.25 ஒரு கோடு போட்டு விட்டுட்டு இதில் ஒரு தையல் போடணும். போடுறத பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா, நம்ம இந்த ஒரு டாட் நம்ம தைச்சி விட்டுட்டோம். இனி நம்ம ரெண்டாவது இந்த ரெண்டுக்கும் இடையில் மத்தியில் வரணும் ஒரு டாட்டு. இருக்கலாம், இதில் வரணும். இந்த டாட்டுக்குள்ள அளவு வந்து இதிலேருந்து இதில் வரைக்கும் ஒரு இன்ச்சு கேப்பு கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு டாட்லேருந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு கண்டிப்பாக நமக்கு அந்த கேப்பு இருக்கும். இருந்துனா தான் அதுக்குள்ளே பெர்ஃபெக்ட் அளவு வரும்.
இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இங்கேருந்து இப்படி இதில் நம்ம ஒரு டாட் பிடிச்சி விட்ருவோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் நம்ம டாட் பிடிக்கிற அளவு உங்களுக்கு தெரியுங்களா, இந்த அளவு தான் நம்ம இப்படி பிடிச்சி அப்படி சரிவாக பிடிச்சி விடணும். இப்போ நம்ம தைச்சிட்டோம். இந்த 2 நம்ம இந்த டாட்டு பிடிச்ச பிறகு நமக்கு இப்படி இல்லை நம்ம இந்த கப் அளவு கரெக்டாக வந்த மாதிரி தான். இனி என்ன பண்ணணும்னா இந்த டாட்லேருந்து நம்ம நேராக பிடிக்கணும். இந்த டாட்லேருந்து இப்படி நேராக பிடிக்கணும். நேராக பிடிச்சிட்டோமா, இதிலேருந்து இப்படி நேராக பிடிச்சி பார்க்கணும். நேராக பிடிச்சிட்டோமா, இதிலேருந்து ஒரு கொஞ்சம் நம்ம டாட் பிடிக்கிற அளவு இதிலேருந்து இதேமாரி நான் சொன்ன மாதிரி இதிலேருந்து ஒரு 1.25 வைப்போம். நமக்கு அந்த கப் அளவு நமக்கு கரெக்டாக வரும். இதுலேருந்து ஒரு 1.25 வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிச்சி விட்டுருவோம். இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள். இந்த கப் அளவு நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம எதுவுமே பண்ணலை. நம்ம தைச்ச உடனே அந்த கப் அளவு கரெக்டாக நிற்கிது. இதுதான் பர்ஃபெக்டான கப் அளவு. நம்ம எதுவுமே பண்ணல, அயன் பண்ணவும் இல்லை. இப்போ நான் தைச்சி மட்டும்தான் விட்ருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் நம்ம தைச்சி முடிச்சுப்போம். சரியா? இப்போ நம்ம இந்த 2 டாட்டும் நம்ம 2 கப்பும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ 2 எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக தைச்சிட்டோம். இனி இதை நான் எப்படி உங்களுக்கு நான் பட்டி அளவு வெட்டணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இருக்கலாம் இதை போட்டு இந்த பீஸை இதில் வச்சு கரெக்டாக நம்ம அர்க்கார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அர்க்கார்க்கு இந்த அர்க்கார்க்குக்கும் கரெக்டாக வரணும். இதிலே நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே இருந்து நம்ம கரெக்டான பட்டி அளவை நம்ம என்ன பண்ணணும், அளக்கணும். இப்போ என்ன இருக்கலாம், இதிலேருந்து எனக்கு 3.1 வருது. 3.1 வருது எனக்குள்ள பட்டி அளவு. 3.1. நான் இந்த அளவெல்லாம் நான் அளக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா வர துணிகளில் நான் என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நான் இன்னொருக்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பட்டி அளவு வந்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னா 3.1 இருக்குது. 3.1 இருக்குது. இதை நான் உங்களுக்கு எப்படி நான் 3.1 இருக்குது. இந்த பட்டியளவு வந்து எவ்வளோ இருக்குது, இதிலிருந்து ஒரு 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி நம்ம இது பண்ணலாங்கிறத பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு பட்டி தைச்சி சொல்கிறேன். இது வந்து இதில் வந்து நான் ஒரு அங்கே நம்ம இந்த சைடில் அளந்தோம்ல என்ன இருக்கலாம், இந்த அளவு வந்து இங்கே நம்ம என்ன அளவு இந்த பட்டியை வச்சு நம்ம எடுத்தோமோ, இந்த பட்டியை வச்சு நம்ம என்ன அளவு இங்கே எடுத்தோமோ அதே அளவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் 3.25. இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்ருக்கேன். இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்குள்ள அளவு, கீழே உள்ள மடிச்சு தைக்க எப்படி அளவு. இது நம்ம ரெடி அளவு 3.1. நம்ம இந்த பட்டி அளந்தோம்ல, இதில் உள்ள அளவு தான் நம்ம இப்போ இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்ருக்கோம். வேறு இதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3.25 வச்சுருக்கோம். 3.25 வச்சு இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு வச்சுருக்கோம். இப்போ நான் இதிலேருந்து நான் எப்படி உங்களுக்கு ஸ்லோப் எடுக்கேங்கிறத பாருங்கள். ஸ்லோப் வந்து இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை
மேல் துணியில் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து லைனிங் துணியில் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடுக்கு 2 பீஸு, இன்னொரு சைடுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். மேல் துணியில் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிறனால அதுலேயும் ஒரு 2 துணி எடுப்பேன். பட்டி அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் மொத்தம் நான் எத்தனை 4 துணி வச்சு ஒரு பட்டி தைப்பேன். நான் இப்போ இன்னும் தைக்கும்போது நான் உங்களுக்கு இப்போ அதை சொல்கிறேன். இப்போ நம்ம மேல் துணி எடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதில் இன்னொரு பீஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம தச்சு எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம தைச்சிட்டோம். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம இதை நம்ம தைச்சிட்டோம் லைனிங்கில். இனி இப்போ இதை வந்து லைனிங்கில் இப்போ நம்ம இதில் ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இதை தைச்சிட்டோம். இனி இதை இப்படி திருப்பி நம்ம லைனிங் பக்கமாக ஒரு தையல் நம்ம போட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுக்கலாம். இதே தான் பட்டி. நான் இன்னொரு பீஸ் இதேமாதிரி நான் தைச்சிட்டு இப்போ நான் இதை தைச்சிட்டு நான் உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பட்டியை தைச்சி ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துட்டோம் 2 பட்டியும். இப்போ தான் நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எப்படி வச்சு இதை நம்ம அட்டாச் பண்ணணும். 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா இந்த 1/2 இன்ச்சு வந்து இந்த பேக் சைடு இந்த டாட் வருதுல்ல, இந்த லைட்டாக வந்துக்கலாம். இதை இப்படி லைட்டாக மடித்து விட்டுச்சு. இதை எப்படி திருப்பி இதில் இருந்து இதில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம தைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இனி அடுத்த சைடும் அதேமாதிரி நம்ம இன்னொரு பீஸில் நம்ம தைச்சி எடுத்துக்கிடலாம். இதேமாதிரி இப்படிலாம் மடித்து விட்டுட்டு பண்ணியிருக்கோம்னா இதில் நம்ம பட்டி இப்படி திருப்பி தைக்கிறக்கூடிய பட்டிக்குள்ள அளவு வந்து நான் ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டு பண்ண பிறகு எத்தனை இன்ச் இருக்கணும்னா ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன். 2.5 இன்ச் வச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதில் நம்ம இப்போ தைச்சி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு, ரொம்ப இது போகக்கூடாது. 1/4 இன்ச்சு கரெக்டான அளவு. காலேஜ் நம்ம தைச்சிட்டோமா. இப்போ இதை என்ன பண்ணணும்னா
இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸை கட் பண்ணி விட்டுச்சு இது என்ன பண்ணணும்னா இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி நீர் வச்சுட்டு லைட்டாக நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுக்கிடணும். மடிப்பு நீட்டாக இருக்கும். இது பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுச்சு இப்போ இதில் ஒரு 2 தையல் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கணும். இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ண போகிறோம். நம்ம கொக்கி வைக்கக்கூடிய அளவு. இப்போ என்ன பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி பட்டி வைக்கணும் நான் இந்த கொக்கிக்குள்ளே பார் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டில் ஒன்று எப்போவுமே என்ன பண்ணணும்னா இந்த 3க்கு இடையில தான் நடுசில் தான் இன்னொரு பட்டன் வரணும். இதில் 3 பட்டன் வரணும், இங்கே 2 பட்டன் வரணும். இதில் ஒன்று வந்துட்டா கரெக்டாக இந்த பட்டிக்குள்ளே இதில் வரணும். இதில் ஒன்று வந்துட்டா இதில் ஒரு பார் வரணும். அதேமாரி இங்கே ஒரு பார் வரணும். இதில் வந்து நம்ம காலேஜ் தையலுக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் உள்ளே வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம தைச்சிக்கிடலாம். பார் எப்படி தைக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு அமுக்கி போட்டுட்டு இதிலருந்து இது வரைக்கும் தான் வரணும். அதுக்கடுத்து இதிலருந்து திரும்பி இதில் ஒரு அம்படி போட்டுச்சு இங்கே வந்து இதே ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுக்கிடணும். திரும்பி இதிலருந்து இதில் வந்துட்டோம். திரும்பி இதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தையல் ஒரு 2 தையல் போட்டுட்டு இதிலருந்து ஸ்ட்ராங்காக போடணும். வந்துட்டோம். இதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுக்கணும். இதுலேயும் இதே மாதிரி நம்ம இனி இருக்கிற மீதி இருக்கிற 2க்கும் நம்ம அதேமாதிரி தைச்சி விடுவோம். இப்போ இதை தைச்சி எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம தைச்சி எடுத்துட்டு இந்த வெட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தைச்ச பிறகு இந்த கப் அளவு இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். அதேமாதிரி இனி இந்த சைடு நம்ம கொக்கி வைக்கக்கூடிய பக்கம் இதை நம்ம எப்படி தைக்கணும்னா நான் இப்படி எக்ஸ்ட்ரா நான் துணி வச்சுருக்கேன். இந்த துணியில் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.25 இன்ச்சு துணி. இதை நான் இப்போ எப்படி தைக்கணும் பாருங்கள். 4 இன்ச்சில் தைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி மடித்து விட்டுட்டு இதை இங்கே மடித்து இப்படி திருப்பிக்கிட வேண்டியது. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இதை நம்ம தைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த பட்டி இதை தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி கரெக்டான அளவு வந்துட்டா பாருங்க, கரெக்டான அளவு இருக்குது வந்துட்டா. இனி நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பீஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணணும். பேக் பீஸ் இருக்குல்ல, இது கூட நம்ம ஜாயின் பண்ணி விடணும்.
பார்த்துக்கோங்க. நான் இப்படி ஜாயின் பண்ணி நான் 1/2 இன்ச்சு இதில் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். நான் கட் பண்ணி விட்ருக்கேன்ல, இந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக நம்ம தையல் போட்டு விடணும். அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம தைச்சி விடணும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம இன்னொரு தையல் போட்டு விடலாம். இப்போ நம்ம இந்த 2 ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். நான் இதில் இப்போ உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சு நான் அதை தைச்சி காட்டுறேன். கிராஸ் பீஸை நான் இப்போ எப்படி உங்களுக்கு கட் பண்ணணும் ஈஸியாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம கிராஸ் வந்து ஃபுல் கிராஸில் எடுக்கணும். நம்ம இப்படி நமக்கு துணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அப்படிலாம் எடுக்கக்கூடாது. எவ்வளவு சின்ன துணியாக இருந்தாலுமே நம்ம கிராஸில் தான் எடுக்கணும். கிராஸ் எடுத்தால் தான் நமக்கு தையல்கள் வந்து நீட்டாக வரும். இந்த ஹெம்மிங் பண்ணும்போது சுருங்கி வராமல் நீட்டாக வரும். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து ஒரு 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தான் நான் கோடு போடாமல் உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள், 1 இன்ச்சு தான் இருக்கும் கரெக்டாக. 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கூட இருக்குது. இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சு இது பண்ணாதீங்க. கரெக்டான அளவு இதான். இப்போ நான் மார்க் பண்ணவே இல்லை, நான் அதே அளவு தான் வச்சு இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இதுக்கு ஒரு 4 பீஸ் போதும். இதேமாரி எனக்கு ஒரு 4 பீஸ் போதும். ஆல்ரெடி எனக்கு நான் இதில் இந்த ஸ்லோப் இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணலை. இதை நான் இப்போ எப்படி வச்சு நான் தைக்கங்கிறத பாருங்கள். நான் இப்படி வச்சுட்டு இதில் ஒரு தையல் போடணும். இதே மாதிரி நம்ம இந்த 2 பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்த பீஸையும் நம்ம இதேமாரி ஜாயின் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கிராஸ் எல்லாம் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இந்த கிராஸை வச்சு நான் எப்படி உங்களுக்கு இந்த இதில் தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியான மெத்தட் இதுதான். இப்போ நம்ம இதுக்கு மேலே வச்சு நம்ம இப்படி தைக்கும்போது வந்து நமக்கு கரெக்டான அளவு நம்ம 1/4 இன்ச்சு வருதாங்கிறது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸியான மெத்தடு. இப்போ என்ன பண்ணணும், இது பேக் சைடு இப்படி போட்டுச்சு. இதில் அந்த கிராஸ் பீஸை நம்ம பின் சைடு வச்சு இருக்கலாம். இதிலேருந்து நம்ம இப்போ தைக்கணும். இதுலேருந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டே ஓகே தான். ஒரு பாயிண்ட் நான் அந்த அளவுக்கு தான் இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கான விட்டுருந்தேன். அதே அளவுக்கு நம்ம இப்போ அதே அளவுக்கு நம்ம தச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு அதே மாதிரி தச்சு முழுசாக தச்சு எடுக்கணும். விட்டு இழுக்கக்கூடாது. கரெக்டான அளவு வச்சு தைக்கணும். அப்படின்னா அந்த எப்படி சொல்ல, அந்த சுருக்கு வராமல் அழகாக நீட்டாக ஹெம்மிங் வரும். மற்ற சிலவங்களுக்கு வந்து இழுத்து தைப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு சைடு போகும், அந்த மேல் துணி ஒரு சைடு போகும். அப்படி போகக்கூடாது. கரெக்டான அளவு வச்சு தைச்சோம்னா நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தைச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ இதில்
இப்போ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே நீண்டிருக்கிற துணியை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகள் இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடணும். ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட வேண்டியதான். நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுச்சு அடுத்து இப்போ எப்படி தைக்கிங்கிறத பாருங்கள். சின்னதாக மடித்தா போதும். ரொம்ப பெருசாக அது ஹெம்மிங்க்கு மடிக்கக்கூடாது, கரெக்டான அளவாக இருக்கணும். அப்போ தான் அது சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும். இதே மாதிரி இப்போ நம்ம முழுசாக தைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க ஸ்லீவை என்ன பண்ணணும்னா இதை வந்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வச்சு இதில் ஒரு பின் பண்ணிடுவாங்க, இது நகலாமல் இருக்கிறதுக்கு. இதில் இருந்து இது கொண்டு வந்து கரெக்டாக வருதா, நான் அர்க்கர் பண்ணியிருக்கிற இந்த இடத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக வரணும். வந்தால் தான் நம்ம வெட்டியிருக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் இப்போ நான் இதை நம்ம கரெக்டாக வச்சு நம்ம தைச்சி விடணும். இதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக அந்த நான் அர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுக்கு நேராக தான் அதுவும் வந்திருக்கும். அப்போ தான் நம்ம வெட்டினதுக்குள்ள அளவு கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். நம்ம தைக்கிறத நம்ம கரெக்டாக தைக்கிறோங்கிறது தெரியும். இதில் நம்ம டபுளாக இன்னொரு டைமும் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு சுருக்கு இருக்காது, நீட்டாக இருக்கும். இங்கேயும் பட்டி அளவு கரெக்டாக இருக்கும், எந்த இதுவும் மிஸ்டேக் இல்லை. இங்கேயும் பாருங்கள் நம்ம தைச்சிருக்கோம், எந்த சுருக்குமே கிடையாது.
நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் எதுவுமே வராது. ஆல்ரெடி நான் அதை கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். நான் தைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதே மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ நான் அதை தைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை தச்சு எடுத்துட்டோம். இப்போது இந்த சைடுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் மிஷின் என்கிட்ட இப்போ இல்லை. இதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் இந்த உள் சைடில் உள்ளதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு சைடில் அடித்து விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா இதை நம்ம இந்த பேக் சைடை திருப்பி நம்ம தைக்கணும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெயின் துணியில் நான் இப்போ தைச்சி காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்படி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம நீட்டாக தையல் போட்டுட்டோம். இனி இதை நம்ம இதில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். இது ஒரு ஓவர்லாக் மாரி ஆகிடும். நம்ம ஓவர்லாக் போடணும்னு அவசியமே கிடையாது. இது ஈஸியான மெத்தட் இதுதான். எங்கேயுமே எங்கேயுமே இதாக இருக்காது. இந்த நூல் வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு நூல் வெளியில் தெரியல, அவ்வளோ நீட்டாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தையல் கூட்ட அளவு நம்ம இதில் வந்து விட்டுருந்த தையலுக்குள்ள அளவை நம்ம இப்போ தைச்சி எடுத்துக்கிடணும். இது பண்ணி வச்சு நான் வந்து இந்த சுற்றளவு வந்து நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னேன், ஒரு 5.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். அதே 5.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி நம்ம இதை தைச்சி விட்டுக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம இதில் இதே மாதிரி இல்லை ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் தைச்சி விட்ருக்கேன். இங்கே பாருங்கள் ஓவர்லாக் அடித்த மாதிரி இருக்குது. நான் கொடுத்த அளவு இந்த மார்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு அளவுக்கு நேராக நான் தைச்சி விட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு சைடை நம்ம தைச்சி எடுக்கணும். தைச்சிட்டு வருவோம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ தைச்ச பிறகு ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம அயர்ன் பண்ணவே இல்லை, நம்ம எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம தைக்கிற தையலில் தான் நம்ம உள்ள நீட்னஸ்ஸே தெரியும். பாருங்கள், நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் அயர்ன் பண்ணவே இல்லை, தைச்சி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் நான் கட் பண்ணியிருக்கிற வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன், எப்படி நான் இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்த்தா தெரியும் நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறதே உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். இது பிகினர்ஸ்க்கு ஏற்ற வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்து தைச்சிட்டு எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இது என்ன நெக்ஸ்ட்டு சைட்லேயும் இதே மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிடுவேன். பாடி சுற்றளவு வந்து 28.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அதில் நான் என்ன இருக்குல்ல 28.5 இன்ச்சு 28.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து இப்படி மடித்து பார்க்கணும். நம்ம 2 சைடுக்கும் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ எவ்வளோ வைக்கணுங்கிறது 2 சைடுக்கு ஒரு 6.5 இன்ச்சு வைக்க வேண்டியது இருக்கும். இந்த டாட்டு
பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சு. இதில் நம்ம இந்த ரெண்டுக்கு இடையிலையும் இந்த 2 ஜாயிண்ட் வச்சுருக்கோம்ல பேக் பீஸ், இதை 2 இப்படி வச்சு பார்க்கணும். அதில் நடுப்பாகம் வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து அந்த சென்டர் நம்ம கணக்கு பண்ணோம்ல, அதில் அந்த சென்டரை இங்கே கொண்டு வந்து அந்த சைடு கொண்டு வந்து இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், டாட் பிடிக்கணும் 1/2 இன்ச்சு. இது நம்ம ஒரு 2 தையல், இதில் நம்ம இப்போ 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். இதேமாரி அடுத்த சைடும் இப்படிதான் நம்ம இந்த நடு சென்டர் குறித்தோம்ல, அதுவும் இந்த சைடும் வச்சு பார்த்து அதிலேருந்து நம்ம ஒரு சென்டர் கனெக்ட் பண்ணி இதுலேயே ஒரு தையல் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தையெல்லாம் நீட்டாக இருக்கா. இப்போ ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், கரெக்டான அளவு இருக்கும். இதில் இருந்து வச்சு பார்க்கணும். பார்த்தீங்களா, கேப் எல்லாமே ஒவ்வொரு இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த 2 கடையில் ஒவ்வொரு இன்ச்சு வந்தாலே நம்ம ப்ளவுஸ் நம்ம நீட்டாக தைச்சிருக்கோம்னு அர்த்தம். மேலே ஒவ்வொரு இன்ச்சு வந்துட்டு பாருங்க, கரெக்டான அளவு. நெக்குமே அழகாக வந்துடும். பார்த்தீங்களா, இதை ஹெம்மிங் பண்ணி முடித்து இந்த ப்ளவுஸை நான் உங்களுக்கு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு நான் அதில் போடுறேன். ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயனுள்ளதாக்கிவிடுங்க. நன்றி.